ஸ்டார்ட். எங்கள் அப்பா வந்து சொல்ல போகிறாரு. அப்பா நீ சொல்லுப்பா. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பைக்கில் போனால் ஃபைன் போடுறாங்கள்ல, பார்த்துருக்கேடா நீ? ஃபைன் அப்பாவுக்கு ஃபைன் வந்துடும்ல. இப்போ சிக்னல் கிராஸ் பண்ணால் ஃபைன் போடுறீங்க, ஹெல்மெட் போனால் ஃபைன் போடுறீங்க, லைசன்ஸ் இல்லைனா ஃபைன் போடுறீங்க, எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க. ஸ்பீடாக போனால் ஃபைன் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்க. இது நல்ல விஷயம் தான், ஃபைன் போட்டே ஆகணும். ஆனால் வந்து பின்னாடி உட்காந்துட்டு வராங்க. இப்போ நான் ரேப்பிட்டை ஓட்டுறேன் சார், என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட ஹெல்மெட் தரேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா மடியில் வச்சுக்காரு ஹெல்மெட்டை. சார் போடுங்க கேட்டால் கூட போட மாட்டுறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை சார், சிக்னல் ஒன்றே பார்த்துக்க மாட்டாங்க, சிக்னல் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கேமராவில் பார்த்துட்டு ஃபைன் போடுறாங்க. புரியுதா? ஃபைன் போட்டாங்கன்னா இப்போ பாதிக்கப்படுறது என்ன மாதிரி ஆளுங்க தான் பாதிக்கப்படுறோம். சரிங்களா? அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க பண்ணு ஃபைன் நான் தான் 1000 ரூபா கட்டுறேன். நான் மாங்க ஓட்டி 1000 ரூபாய்க்கு 1000 ஃபைன் கட்டுறதா இருக்குது. அவங்களுக்கு வந்து பயம் இல்லை அந்த ஃபைன். அதே மாதிரி அந்த ஃபைனை மட்டும் எங்களுமே ஆளுங்க ஃபைன் போடும்போது நீங்கள் ஸ்பாட் ஃபைன் போடுங்க. நல்ல விஷயம். சிக்னலில் பிடிக்கிறீங்களா, அடுத்த ஸ்பாட்லேயே அடுத்த சிக்னலில் அவங்க ஹெல்மெட் போடலன்னா ஸ்பாட் ஃபைன் போடுங்க. போட்டிங்கன்னா ஸ்பாட் ஃபைன்னா எங்களுக்கு போடக்கூடாது, வண்டி ஓட்டுறவங்க பின்னாடி உட்காந்துருங்க ஹெல்மெட் போடலாம், அவங்க மேலே ஸ்பாட் ஃபைன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பயம் இருந்ததுன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் ஹெல்மெட் போடுவாங்க. இது கொஞ்சம் நடைமுறை பற்றினே நல்லாயிருக்கும்.